இருப்பது மதுரை என்றாலும் தன்னை தேடி வரும் பக்தர்களின் மனங்களை ஆளும் ஜனகை மாரியம்மனின் சிறப்புகளை தினமொரு தரிசனம் பகுதியில் பார்க்கலாம். மதுரை என்றதும் மீனாட்சி நினைவுதான் நம்மில் பலருக்கும் வரும். ஆனால் அதே மதுரையை சுற்றியுள்ள 48 கிராம மக்களின் குலதெய்வமாக, குலத்தை காக்கும் தெய்வமாக அருள் பாலிக்கிறாள் ஜனகை மாரியம்மன். சோழவந்தானில் உள்ள இந்த கோயில் திருமலை நாயக்கர் மன்னராட்சி ஆண்ட காலத்தில் கட்டப்பட்டது என்ற பெருமை கொண்டது. ஜனகை மாரியம்மன் குடிகொண்டுள்ள இந்த ஊர் ராமாயணத்தில் வரும் ஜனகர் மகளான ஜானகியை போற்றும் வகையில் ஜனகபுரம் என முன்னர் அழைக்கப்பட்டதாம். வேப்ப மரமும் அரச மரமும் கோயிலின் தல விருட்சமாக உள்ளன. அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோயிலில் உள்ள குளத்தில் குளித்துவிட்டு அங்கு வழங்கப்படும் தீர்த்தத்தை குடித்தால் அம்மை நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. குழந்தை வரம் வேண்டி இங்கு வரும் பெண்கள் கோயிலில் தொட்டில் கட்டி பூஜை செய்வது வழக்கம். அப்படி செய்தால் அம்பாளின் அருள் கிடைத்து வீட்டில் மழலை தவழும் என நம்பி வருவோரும் உண்டு. தீராத நோய் உள்ளவர்கள் இத்தலத்தில் உருவ பொம்மை வாங்கி வைத்து கோயிலை 3 முறை சுற்றி வந்து அர்ச்சனை செய்தால் எந்தவித நோயும் குணமாகும் என்று கூறப்படுகிறது. விவசாயம் செழிக்க, தொழில் சிறப்படைய, கல்வி மேம்பட என தன்னை தேடி வருவோரின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறாள் ஜனகை மாரி. இரண்டு அடி உயரத்தில் அமர்ந்த நிலையில் சுயம்பு மூர்த்தியாக கருவறையில் அருள் பாலிக்கிறாள் அம்பிகை. வெள்ளிக்கிழமைகளில் விழாக்கோலமாக காட்சி தருகிறது அம்மன் உறைந்திருக்கும் இந்த தலம். விஜயதசமி அன்று வைகை ஆற்றில் நடக்கும் அம்பு போடும் திருவிழாவின் முடிவில் மழை தூறல் விழுவது இன்றும் நடக்கும் அதிசயங்களில் ஒன்று என பூரிக்கின்றனர் பக்தர்கள். மதுரையின் அடையாளங்களில் ஒன்றாக உள்ள இந்த கோயில் சிறப்பு நாட்களிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். பிற நாட்களில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். சோழவந்தான் ரயில் நிலையத்தில் இருந்து 700 மீட்டர் தொலைவிலும், மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும், மதுரை ரயில் நிலையத்தில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த கோயில். அருளை வாரி வழங்கும் அம்மனை ஆடியில் வழிபடுவோம், அனைத்து வளங்களையும் பெறுவோம்.